உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். எல்முருகனும் அமைச்சரவை தேடி வரல. எல்முருகன் அமைச்சராகிறதுக்கு காரணம் இந்த நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய புள்ளி இல்ல, ஒரு ராமகிருஷ்ணா கோவிந்தான்ற மாதிரி ஒரு பெரிய மனிதர். பிரைம் மினிஸ்டர் அண்ணாமலை கூப்பிட்டுருக்காரு. அண்ணாமலை ஜி கங்க்ராச்சுலேட் யூ. அவன் பதவி வெறி பிடிச்சி அலையறான். நீங்க என்னன்னா கேபினெட் பதவி கொடுத்தா வேணான்றீங்க. ஆனா இல்ல ஜி, நீங்க ரொம்ப தேங்க்யூ வெரி மச், ரொம்ப கிரேட்ஃபுல். ஆனா இவ்வளவு சீக்கிரம் எனக்கு வேண்டாம். சாரி தலைவரே, என்ன மன்னிச்சுக்கங்க. நோ நோ நோ, மன்னிக்கிறதாது உன்னை பார்த்து நான் பெருமைப்படுறேன். இது அபிஷியலா வந்த நியூஸ். எனக்கு தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதம் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷ்யம் சுவாமி அவர்கள். வணக்கம். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். இந்த ராமகிருஷ்ணா கோவிந்தால எல்லாம் அடங்கிடும் போல இருக்கு. ஆமா, உன்னையனாச்சு அடுத்த நாள் காலைல கூப்பிட்டு பேரை ஆட் பண்ணி விட்டார். அது நல்லதுதான், தமிழ்நாட்டில் ரெப்ரசன்ட் நல்லதுதான். ஆனா ஒரு பெரிய பதவியில் வகிச்சவர் இப்படி ஒரு ரெக்கமெண்டேஷன் போவாரான்னு பிரைம் மினிஸ்டரே கொஞ்சம் யோசிச்சாராம். என்ன நம்ம கட்சியில் இருக்காரு, நம்ம கட்சிக்காரரு பெரிய பெரிய ஆள்லாம் ரெக்கமெண்டேஷன் கொண்டு வராங்களா, நாளைக்கு மதிப்பு நமக்கு இருக்குமா அவங்களுக்கு இருக்குமா அப்படின்ற லெவல்லாம் போகிறீங்க. ஜனங்களோட மைண்ட் தானே அது. மோடி அமித்ஷாவும் லேட்டரலாக திங்க் பண்ணுவாங்க. அவங்க திங்கிங் கெப்பாசிட்டியே வேற. ஸோ ஞாயிற்றுக்கிழமை வரையும் இல்லாத பேர் திங்கக்கிழமை காலையில் சேர்க்கப்பட்டது. அது வரைக்கும் சில பேர் தமிழ்நாட்டில் ரொம்ப ஆசையோடு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் சொன்னாங்களாம், ஹெல்த் மினிஸ்டர் என் பேர் தான் வருது, நாளைக்கு வருது, அது வந்துட்டே இருக்கு, அனௌன்ஸ் பண்ணிட்டார். ராஜ்யசபா ராஜஸ்தான்ல கொடுத்துட்டாங்க. என்னாச்சு? ஸ்மிருதி இரானி சொன்னாங்களாம், ஜி எனக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது, தமிழிசைக்கு நீங்க எம்பி பதவி கொடுத்து மந்திரி ஆக்குனீங்கன்னா ராகுல் காந்தியை தோக்கடிச்சு எனக்கு ராஜ்யசபா கொடுத்து மந்திரி கொடுங்க. லாஸ்ட் டைம் தான் கொடுத்தாங்க. இல்ல கொடுத்தாங்க. ராஜ்யசபால ஜெயிச்சு லோக்சபால ஜெயிச்சு ராகுல் காந்தியை தோக்கடிச்சு மந்திரி ஆனாங்க. ராஜ்யசபா மந்திரியானது வேற. ஆனா அந்த அம்மா லோக்சபால ஜெயிச்சாங்க. இப்ப லோக்சபால தோத்து போனோட்டு மோடி நோ அப்படின்ட்டார். இப்ப ஸ்மிருதி இரானி சொன்னாலாம், அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நானும் கேட்பேன். ஸோ ஒரு பூதம் கிளம்புற மாதிரி இது எல்லாரும் கேட்க. தோத்து போன எல்லாரும் ராஜ்யசபானா அப்ப சீனியர் லீடர் லைக் டால்பின் ஸ்ரீதர், சக்கரவர்த்தி, எஸ்ஆர் சேகர், கராத்தே தியாகராஜன், அப்புறம் முக்கியமான தலைவர், இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண போறீங்க? கருப்பு முருகானந்தம், இவங்க லைஃப் முழுக்க அடிமையாவே இருக்கணுமா? நாராயண திருப்பதி இப்பதான் உதவி தலைவராக வந்திருக்காரு. 40 வருஷமா கட்சியில் இருக்காரு. சக்கரவர்த்தி 40 வருஷமா கட்சியில் இருக்காரு. ஒரு எம்பி பதவியோடு கொடுக்கல. ஒருத்தருக்கே யூனியன் மினிஸ்டர், கவர்னர், கேபினெட் ரேங்க், எம்பி, ராஜ்யசபா, லோக்சபா, நேஷனல் செக்ரட்டரி. என்னங்க விளையாட்டா இருக்குது? பாரதிய ஜனதா கட்சியா இல்ல பாரதிய ஜனதா ஸ்கூலா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது டெல்லி கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சு யாருக்கும் மந்திரி பதவி கிடையாதுன்னு வாயை அடக்கிட்டாங்க. இல்லைன்னா என்ன சொல்லியிருந்தாங்க, நான் தான் அடுத்த ஹெல்த் மினிஸ்டர், நான் தான் அடுத்த ஹோம் மினிஸ்டர், அண்ணாமலை ஹோம் மினிஸ்டர்ட்டாங்க. அவர் கிளீனா சொன்னாராம், யாருக்கு ஒன்னா கேட்டாங்களா யாருக்கு கொடுக்கலாம் மந்திரி பதவின்னு. ஐயா உங்க இஷ்டம், நான் அண்ணாமலை எப்பவுமே டீசென்ட், எனக்கு தெரியாது ஐயா, நீ யாருக்கு ஒன்னா கொடுங்க, ஆனா எனக்கு தப்பா எடுத்துக்காதீங்க. நோ நோ நோ, ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. இருந்தா அப்படி ஒரு தலைவர் இருக்கணுங்க. பிரதமரால் பாராட்டப்பட்டவர் அண்ணாமலை. ஓகே சார். குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை பத்தி விசாரிப்பதற்காக சென்ட்ரல் பிஜேபி ஒரு குழு ஒன்று போட்டிருப்பதாக தகவல், அது உண்மையா சார்? தாவடே ஒரு கமிட்டி போட்டிருக்காரு, வினோத் தாவடே. ஏன்னா என்ன ஆயிடுது, தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமா ஒரு 5000 இமெயில் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் போயிருக்கு. அமித்ஷாக்கு ஒரு 1000 இமெயில் போயிருக்கு. அமித்ஷா ஆஃபீஸ்க்கு ஒரு 10-20 பேர் முக்கியமான பிரமுகர்கள் டைரக்டா அமித்ஷாட்டையும் வினோத் தாவடே போன்ல பேசுறாங்க. தமிழ்நாட்டில் நடக்கிறது நல்லா இல்லை, பிஜேபி அழிஞ்சிரும், இப்பதான் வளர்ந்து வர கட்சி, அதை அழிக்காதீங்க அப்படின்னு சத்தியமூர்த்தி பவன் மாதிரி ஆயிடும் சொல்லிட்டாங்க. சொல்லி தட் இஸ் பிஜேபி காரன் மட்டும் இல்ல, பிஜேபியோட மீது அக்கறை கொண்ட முக்கிய பிரமுகர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதி ஆகட்டும், தலைமை நீதிபதி ஆகட்டும், யாரும் ஒவ்வொரு முக்கியமான பிரமுகர்கள் பிஜேபி கார்டு ஹோல்டர் இல்லை. இப்ப குருமூர்த்தி மாதிரி அந்த மாதிரி உதாரணம் சொல்றேன். அவங்கெல்லாம் கூப்பிட்டு நடக்கிறது சரியில்லை, தமிழ்நாட்டில் ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, இல்லைன்னா பேர் ரிப்பேர் ஆகிடும். தமிழ்நாடு மக்கள் நல்ல பேர் வச்சிருக்காங்க, நீங்க கோஷ்டி பூசல் வேண்டாம், எல்லா ஆளுக்கு ஆள் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பேர் கெட்டு போயிடும். இந்த கோஷ்டி பூசலுக்கு என்ன சார் அடிப்படை காரணம்? பதவி தான். மாநில தலைவர் பதவியா? மாநிலத்தை ஏதாவது ஒரு பதவி கொடுங்கன்றாங்க.
இதான் பதவி பதவி பதவி. அது காங்கிரஸ் தான் பதவி மோகம் பிடிச்ச கட்சி. அது காங்கிரஸ் பிளட் இருக்கிறதுனால என்னவோ தெரியல, பதவி மோகம் ரொம்ப இருக்கக்கூடாது. இப்போ எல்ஜி எச் ராஜாலாம் நீ கொடுத்தாலும் கொடு, கொடுக்காட்டியும் கொடு, கொடுக்கலன்னா நான் பாட்டுக்கு வேலை பண்ணுவேன், தோல்ல வரும், அவங்க பாட்டு அதுக்கு அவங்க டைனமிக்னு சொல்ல, அவங்க அமைதியாக அவங்க வேலையை பண்ணிட்டு போவாங்க. கட்சிக்கு என்ன பங்களிப்போ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பதவி நீங்கள் கொடுத்தாதான் பதவி, கொடுக்கலன்னா அவங்க வருவாங்க, வேலையை பண்ணிட்டு போவாங்க. இந்த புதுசாக வந்தவங்கலாம் ஒரு நாள் கூட பதவி இல்லாமல் இருக்க முடியாமல் இருக்குது. அது பிஜேபியினால இதாக லாபம் கிடைக்குமா, மந்திரி பதவி கிடைக்குமா, எம்பி பதவி கிடைக்குமா, அது பண்ணலாம். லாபம் சம்பாதிக்கிறத பற்றி இல்லை. எவ்வளோ பேர் பிஜேபியில் 10 மெடிக்கல் காலேஜ் வாங்கிட்டான்றாங்க, 500 ஏக்கர் வாங்கியாச்சுன்றாங்க, 10,000 ஏக்கர் வாங்கியாச்சுன்றாங்க. எல்லாம் வளமாக மோடி பேரை சொல்லி நல்லா சௌக்கியமாக வசதி வாய்ப்புகளை திராவிட கட்சிகளோடு பண்ணியிருக்காது. அப்படி வசதி வாய்ப்புகள் நேத்தி பிஜேபிக்கு வந்தவங்கள நீ 50 கோடி 100 கோடி பண்ணிட்டான். எப்படி பண்ணானே தெரியல. நேத்தி பிஜேபிக்கு வந்த ஒரு ஆளு ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி ஃபார்ச்சுனர் காரும் புது அவர் சைக்கிளில் போயிட்டு இருந்தார், நான் பார்த்தேன். இப்போ ஜம்முன்னு ஒரு ஃபார்ச்சுனர் காரில் போறாரு, ஒரு 150 கோடி டீல். மோடி போற காமிச்சு, யார் தெரியுமா, மோடியோட ஃப்ரெண்டு ஜாகிரதை மிரட்டி. இந்த மாதிரி போச்சுன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி காணாமல் போயிடும், சுத்தமாக காணாமல் போயிடும். இந்த தாடே போட்ட கமிட்டியில் நேஷனல் கமிட்டியில் நம்ம நிர்மலா சீதாராமன் இருக்க. நிர்மலா சீதாராமன் இந்த கான்ஷியன்ஸ் கீப்பர் ஆஃப் மோடி அண்ட் அமித்ஷா. அவங்களோட மனசாட்சி ஏன்னா ரொம்ப அமைதியான லேடி அவங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்களா, என்னை வச்சு பணம் பண்ணுறீங்களா, என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டிலேருந்து இந்த திருப்பூர், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சியில் தொழிலதிபர்கள், சிவகாசி பட்டா தொழிற்சாலை, அவங்களுக்கு கிரீவன்ஸ் நிறையா இருக்கும், பிரச்சனைகள். அது மத்திய அமைச்சர் நிதி அமைச்சர் தான் சொல்லணும். நீங்கள் லெட்டர் போட்டிங்கன்னா அப்பாயின்மெண்ட்லாம் கிடைக்காது. யாராவது ஒரு பிஜேபி பிடிப்பாங்க, 10 லட்சம் கையில் கொடுப்பாங்க. நேரம் உண்மை நிதி அமைச்சர் முன்னாடி உட்கார வச்சுட்டு ½ மணி நேரம் டைம் வாங்கி கொடுத்து வந்துடுவாங்க. இல்லை பேக்ரவுண்டில் ஆப்ரேட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் போட்டு கொடுத்துருவாங்க. இவங்க போய் குறைய சொல்லுவாங்க. குறைய சொல்கிறதுக்கு 10 லட்சம். நிர்மலா சீதாராமன்ட்டு இது வரைக்கும் ஒரு 200-300 பேர் இந்த மாதிரி கூப்பிட்டு போயிருக்காங்க. நிர்மலா சீதாராமனுக்கு தெரியல. நிர்மலா சீதாராமன் ஓ பாவம் பட்டா சிவகாசி தொழிற்சாலை கஷ்டப்படுறதுன்னு நம்ம பிஜேபியிலேருந்து ஆள் அனுப்புகிறாங்கப்பா, எவ்வளோ கடமை உணர்ச்சிப்பா. 10 லட்சம் மேட்ரு அவங்களுக்கு தெரியாது. 10 லட்சம் வாங்கி பேக்கெட்டில் போட்டு நிர்மலா சீதாராமன் உட்கார வேண்டியது, 5 லட்சம் வாங்கி பேக்கெட்டில் போட்டு ஹர்தீப் பூரி மேலே உட்கார வேண்டியது. டீல் முடிக்க தனி வேற. இப்போ ஹர்தீப்கிட்ட பேசி டீல் முடிக்கணும். இப்போ நிர்மலா சீதாராமன் மேடம் அது தெரிஞ்சால் மேடம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம், அது தனி ரேட். இப்படி பணம் பண்ண மேட்ரு நிர்மலா சீதாராமன் தெரிஞ்சு போய் தான் நோ அப்பாயின்மெண்ட் ஃப்ரம் தமிழ்நாடுட்டாங்க. போச்சு, எல்லாம் காலி. தமிழ்நாட்டில் அப்பாயின்மெண்ட் எல்லாம் போச்சு. இனிமேல் யாராவது லீடர் தமிழ்நாட்டில் அப்பாயின்மெண்ட் கேட்டீங்கன்னா நோன்னு சொல்லுங்கன்னு செக்ரட்டரி சொல்லிட்டாங்க கூப்பிட்டு. இப்போ உண்மையாக நல்லபடியாக போகிற ஆள் கூட என்ன காரணம்? பதவி மோகம், பண வெறி. உங்களுக்கும் காங்கிரஸுக்கு என்ன சம்பந்தம்? அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னு சொல்லி நிறைய பேர் பணம் பண்ணிட்டாங்களா? பயங்கரமா பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 20-30 கோடி பண்ணிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் 4-5 பேர். ஒருத்தர் சொல்ல மாட்டேன். ஒருத்தர் அப்படி தழுக்கா வருவார், தழுக்கான ஏர்போர்ட்ல நிற்பார், அப்படி தழுக்கா வருவார். அப்படி பார்த்தா திருமலா திருப்பதி தேவஸ்தானம் போர்டு மெம்பர் ஆயிடுவார். அடுத்த வருஷமா அவரு 10 வருஷம் அவருடைய போர்டு மெம்பர். அப்ப சக்கரவர்த்தி என்னாச்சு, டால்பின்ஸ் என்னாச்சு, அப்புறம் இவங்க என்னாச்சு, கேடி ராகவன் என்னாச்சு, அவரும் ஐங்கார் தான், பெருமாள் அவரு கொடுங்களேன். ஒரே ஆள் 10 வருஷம் டிடிடி போர்டு மெம்பர். ஏன்னா ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணி வர கூட்டு போறது, அது ஒரு கான்ட்ராக்ட், அது ஒரு லாபி. அது லாபிஸ்டா போச்சு தமிழ்நாடு பிஜேபி. மக்களுக்கு சேவை பண்றதெல்லாம் பொய். நேர்ல நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி சார்.